இமயமலையின் பனி படர்ந்த சிகரம். பலத்த காற்று வீசும் ஓசை. வேத வியாசர் கடும் தவத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் கண்கள் மூடியிருந்தாலும் அவர் மனம் மகாபாரதத்தின் லட்சக்கணக்கான சுலோகங்களையும் அதன் எண்ணற்ற கதாபாத்திரங்களையும் அசைபோடுகிறது. அவர் கண்களை திறக்கிறார். அவர் முகத்தில் ஒரு தீர்க்கமான சிந்தனை. வியாசரின் மனதில் இந்த மகாகாவியம் என் மனதில் முழுமையாக உருவாகிவிட்டது. ஆனால் இதன் ஆழத்தையும் வேகத்தையும் உள்வாங்கி இதை அப்படியே பதிய வைக்க யாரால் இயலும்? இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. வியாசர் எழுந்து பிரம்மனை நோக்கி தியானிக்கத் தொடங்குகிறார். ஓம் பிரம்ம தேவாய நமகா, ஓம் பிரம்ம தேவாய நமகா, ஓம் பிரம்ம தேவாய நமகா. வழி காட்டுங்கள். பிரம்மாவின் குரல். வியாசா, உன் காவியத்தை எழுத அறிவின் முழுமுதற் கடவுளான கணபதியை நாடு. அவராலன்றி வேறு எவராலும் இது சாத்தியமில்லை. அனைவருக்கும் வணக்கம். இதிகாசங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாபாரதத்தின் முழு கதையை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புத்தகங்களை படித்து ஒவ்வொரு பக்கங்களாக பொருள் மாறாமல் சுருக்கி திரைப்படமாக உருவாக்கி நடிகர்கள் நடிகைகளை பயன்படுத்தாமல் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கி உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு, மனித வாழ்க்கையின் இந்த 4 உறுதிப் பொருட்களையும் தன்னுள் அடக்கிய மாபெரும் பொக்கிஷம் ஸ்ரீ மகாபாரதம். இதில் எது உள்ளதோ அதுவே உலகெங்கும் உள்ளது. இதில் இல்லாதது உலகில் வேறெங்கும் இல்லை என்று வியாசரால் வர்ணிக்கப்பட்ட காவியம் இது. பாண்டவர் கௌரவர் பங்காளிச் சண்டை மட்டுமல்ல, இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் போராட்டம். கண்ணனின் கீதை பிறந்த கதை. சூழ்ச்சி, வீரம், தியாகம், நட்பு, துரோகம் என மனித உணர்வுகளின் உச்சத்தை சொல்லும் இந்த இதிகாசத்தை அதன் ஆழம் குறையாமல் எளிய தமிழில் தெரிந்து கொள்ள நமது என் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள், வியாசர் விரித்த ஞானக் கடலில் பயணிப்போம்.